ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் இன்ஃபோ. எல்லா நியூஸும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நியூஸ் என்னென்னா பாருங்கள். உயர்கல்வி வழிகாட்டு உறுப்பினர். ஸோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரியாதவங்களும் இருப்பீங்க. ஸோ எல்லா ஸ்கூல்லையுமே இப்போ நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டத்தில் நம்ம சேர்ந்தோம் இல்லையா, அது மாதிரி எல்லா ஸ்கூல்லையுமே இந்த 11வது 12வது படிக்கிற பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உயர்கல்விக்கு வழிகாட்டுறதுக்காக ஒரு குழு அமைச்சிருக்காங்க. இது வந்து லாஸ்ட் இயர்லேருந்தே இந்த குழு செயல்பட்டு வருது. அதாவது உயர்கல்வி பயில போகிற மாணவர்களுக்கு அவங்களுக்கு வழிகாட்டணும். என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாம், எது படித்தா இப்போ யூஸு. எல்லாருமே வந்து 12th முடிச்சோன்னே இப்போ இன்ஜினியரிங் எடுக்கணும்னு பார்க்குறாங்க. ஸோ பொறியியல் படிப்பு மட்டும்தான் இருக்கா, குறைவான செலவில் படிக்க முடியுமா, கல்வி உதவித்தொகை கிடைக்குமா, ஸோ அதை தவிர போட்டித் தேர்வுகள் நிறைய இருக்கு இல்லையா. அந்த போட்டித் தேர்வுனா என்ன, இப்போ நமக்கெல்லாம் வந்து 12th படிக்கும்போது ஒன்றுமே தெரியாது. நம்ம போய் ஏதோ ஒரு காலேஜ் சேர்ந்துரும், அதுக்கப்புறம் தான் போட்டித் தேர்வு எல்லாத்தை பற்றியும் தெரியும். ஸோ அந்த மாணவர்கள் நல்லா படிக்கிறவங்களை தேர்ந்தெடுத்து எல்லாருக்குமே வந்து ஹெல்ப் பண்ணும். அவங்க உயர்கல்விக்கு வழிகாட்டுற அந்த குழுவில் உறுப்பினராக ஆகணும். ஸோ ஆல்ரெடி இருப்பாங்க. இனிமேல் இப்போ வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் போயிட்டுருக்கு. லாஸ்ட் டைம் ட்ரைனிங் முடிஞ்சிச்சு, இப்போயும் வந்து ட்ரைனிங் அகைன் கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்களும் அந்த உறுப்பினரில் மெம்பர் ஆகணுமா, நீங்களும் வந்து அந்த வழிகாட்டி ஆகணுமா அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதில் போய் அந்த ஸ்கூல், நீங்கள் எந்த ஊரோ எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அங்கே போய்ட்டு உங்கள் தலைமை ஆசிரியர் சந்தித்து அதனுடைய டீட்டெயில்ஸை கேட்டுக்கோங்க. என்றைக்கு ட்ரைனிங்கு, எப்படி செய்யணும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக இதுக்கு வந்து சேலரியும் இருக்குது. ஒரு மினிமம் 3500 சேலரின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இந்த நான் முதல்வன் திட்டம் மூலம் வந்து ஒவ்வொரு மாணவரும் வந்து அவர்களின் கல்வி மற்றும் தொழில்சார் கனவுகளை தொடர தேவையான உபகரணங்கள் மற்றும் வாய்ப்புகளை வழங்குவதற்காக தமிழக அரசின் அர்ப்பணிப்புக்கு ஒரு அரும்பெரும் சான்று. இந்த நான் முதல்வன் திட்டம் மூலம் எல்லாருமே, ஸ்கூலில் படிக்கிற எல்லாருமே வந்து கண்டிப்பாக அடுத்து உயர்கல்விக்கு சேரணும் அப்படிங்கிறதுக்காக நான் முதல்வன் திட்டம், அப்புறம் வந்து பெண்களுக்கும் வந்து உயர்கல்வி சேர்றதா இருந்தால் மாதம் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. ஸோ அதாவது 12th வரைக்கும் இல்லாமல் அவங்க வந்து அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் உயர்கல்விக்கும் போகணுன்றதுக்காக நிறைய திட்டங்களை வந்து கொடுத்துட்டு வராங்க. அந்த நான் முதல்வன் திட்டம் மூலம் 1000 மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு எக்ஸாம் வச்சு அவங்களுக்கு உறைவிட வசதி எல்லாமே அவங்க செலவுலேயே அவங்கள படிக்க வைக்கிறது, போட்டித் தேர்வுகளுக்கு தயார் பண்ணுறது, அது மாதிரி ரயில்வே எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாமுக்குலாம் தயார் பண்ணுறதுக்காக இப்போ அதுக்கு வந்து ஆல் டிக்கெட் கூட இன்னும் 2-3 டேஸில் வரப்போகுது. எக்ஸாம்ஸ் வந்து இந்த ஜூலை மந்த் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது மாதிரி உயர்கல்விக்காக தமிழக அரசு நிறைய விஷயங்கள் வந்து முன்னெடுத்துட்டு வராங்க. நீங்களும் இந்த ஸ்கீமில், அதாவது உயர்கல்வி வழிகாட்டியே ஆகணும்னா உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு நீங்கள் அந்த பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு 12th ஸ்டாண்டர்டில் அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், ப்ளஸ் ஒருவேளை அவங்க ஃபெயிலாக இருந்தாலோ அதுக்கு அடுத்து அவங்க அதை கிளியர் பண்ணுறதுக்கான வழிகாட்டியாக நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கூலில் போயிட்டு அந்த தலைமை ஆசிரியர்கிட்ட பேசி இது ஒரு நல்ல விஷயம், கண்டிப்பாக பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் எதுவும் அப்டேட் வந்ததுன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். பை பை.